ஜானகி சஞ்சய் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. மாயா கிட்ட வந்து ஜானகி வந்து சத்தியம் கேட்குறாங்க. சத்தியம் செய்ய முடியாமல் வந்து மாயா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ரகுராம் கிட்ட, ஐயா என் பொண்ணு வந்து இந்த மாதிரி போயிட்டா ஐயா வீட்டை விட்டு, இப்போ வந்து நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையா, நீ உங்களே தான் நம்பியிருக்கேன், அவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ரகுராம் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு இருப்பா, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. சிவாவை கூப்பிட்டு, இங்கே பாரு, இனி என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது, நாளை காலையில் அவங்க வந்து இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா நான் எதுவாக இருந்தாலும் ஊரையே அலசிடுறேன், ஒரு அலசு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவா வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ராத்திரி வந்து ஜானகியால் வந்து நிம்மதியாக தூங்கவே முடியல. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புரண்டு புரண்டு பார்க்குறாங்க. அவங்க மனசில் வந்து அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயம் வந்து கோவிலில் வந்து கனவு கண்டாங்கல்ல, ரகுராமுக்கு முடியலங்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சுச்சுவேஷன் வருதே அந்த பெற்றவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து ரகுராம் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்ன ஜானகி தூங்காமல் வந்து இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நிம்மதியாக தூங்கு அப்படின்னொன்னே, இல்லை அந்த பெற்றவங்க வந்து என்ன தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு கிடச்சிட்டாலா இல்லையான்னு சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் சிவா கிட்ட பேசியிருக்கேன், அவன் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பொண்ணு கிடச்சிட்டாங்கிற நிம்மதியோட நீ தூங்கு, மனசை போட்டு எதையும் போட்டு குழப்பிக்காத, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாயா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா வாசலில் வந்து கரெக்டாக சீனு வந்து நிற்கிறாங்க. ஏய் என்ன காலங்காத்தால் வந்து ரூம் கிட்டக்க வாசலில் என்ன தேடி வந்து நிற்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் உன்னை தேடி வரல, இந்த வழியாக போனேன், பட் இருந்தாலும் உன் ரூமு கை காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அதான் காயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் வரேன். என்னது காலில் அடிபட்டுச்சா, இல்லை கையில் வந்து புண்ணுக்கு மருந்து போட்டேன்னு சரியாக போச்சா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு தான் வந்தேன், பாரு என் கை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கை நீட்டி காமிச்சோன்னே, கை கொஞ்சம் இன்னும் லைட்டாக வந்து புண்ணாக தான் இருக்குது போல், நான் வேணால் உனக்கு உதவி செய்யட்டா அப்படின்னோடனே, என்ன ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு உன்னை வேணால் வந்து குளிப்பாட்டி விடுவா அப்படின்னோடனே, என்ன சொன்ன நீ திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, பிச்சிடுவேன் பிச்சு, பேசாமல் போ, அதுக்கு தான் தனா இருக்கால, நான் தனா கிட்ட ஹெல்ப் கேட்டு வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. ஓ தனா இருக்காளா அப்படின்னு இங்கே ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல, நீ வந்து ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து கிளம்பி போயிடுறாங்க. காலையில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து அந்த குடும்பத்தில் வந்தவங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும்னு. அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு தப்பாக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ரகுராம் ஜானகி 2 பேரும் வேக வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா வந்து அவங்க 2 பேரும் வந்து மாலையும் கழுத்துமா அப்படியே கீழே படுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. சிவா வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏம்மா இப்போ அழுது என்னம்மா பிரயோஜனம், உங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்படட்டுங்கிறதுக்காக வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த பற்றியா, இது வந்து உன்னை காலத்துக்கும் வந்து பிரச்சனை வந்து பாதிக்கும், நீ உனக்கு இப்போ புரியாது, உனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமேட்டுக்கு அது வளர்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு அது ஒன்று இதே மாதிரி செய்யும் பாரு, அப்போ உன்னோட வேதனை உங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை வந்து புரிஞ்சுப்ப. இப்போ பார்த்தியா அவங்க எதுக்காக வந்து இவ்வளோ பாடுபடுறாங்க, உங்களுக்காக தானே வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க பொண்ணு பார்த்தா அவங்க பெரியவங்க சொல்கிறத வந்து முதல்ல கேட்கணும் அப்படின்னு வந்து ரகுராம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி வா ஜானகி போகலாம், இங்கே இருந்தால் என் மனசு தாங்கலை, இவங்கள பார்த்தாலே கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ரகுராம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி. என்னடா இது, ஏற்கனவே வந்து இதே பிரச்சனை வந்து நம்ம வீட்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீனு மாயாவும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மாயா கிட்ட வந்து தனியாக வந்து பேசணும், அப்படி பேசாமல் விட்டோன்னு வச்சுக்கோங்க கடைசியில் நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துடும், இதை நடக்க விடாமல் இருக்கணும்னா மாயா கிட்ட முதல்ல வந்து பேசணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு மாயா ரூம் கதவை தட்டுறாங்க. சொல்லுங்கள் பெரியம்மா என்ன ஆச்சு, உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னோடனே, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு, இல்லை வா கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு எனக்காக ஒரு நீ சத்தியம் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பெரியம்மா சத்தியம் அப்படின்னோடனே, நான் காரணமாக தான் கேட்குறேன், அந்த சத்தியத்தை வந்து நீ மீறக்கூடாது, உங்கள் அம்மா மாதிரியே அப்படின்னோடனே, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தெல்லாம் மீறவே இல்லை தெரியுமா
அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் அப்பாவை தான் கல்யாணம் பண்ணாரே, அப்போ என் சத்தியத்தை மீறினது தானே அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜானகி. இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஜானகி வந்து யோசிக்கிறா, அப்போ அப்படி செய்யலைன்னா அப்போ வந்து வேறு என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.